ஹாய் கைஸ், வெல்கம் டு சகாரு குக்கிங் விளாக்ஸ். புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் பச்சைக்கடலை பருப்பு நிறையாவே சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துனா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு வாசம் வருங்க. அப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பக்கம் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். புளி போடுறதுக்கு பதிலாக நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போயே நல்லா வதக்கிடணும். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் வதக்கக்கூடாது. பச்சை பயிரில் சூப்பு செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வீடியோ போடுறேன். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது. பச்சை பயிறு சூப்பு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பு தழை ரெண்டையும் சேர்த்து நல்லா அலசிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நான் எப்போ செஞ்சாலும் நிறையா சேர்த்துவேன், அது மாதிரி நிறையா சேர்த்துருக்கேன். பூண்டு தோல் உளிக்கல, அதனால் நல்லா அலசிட்டு இஞ்சி கொஞ்சம் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே ஆயிலே ஃப்ரை ஆகணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகிடணுங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் கருவேப்பு தழையும் அலசி ஒரு தட்டில் எடுத்து வச்சு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொத்தமல்லி தழையோட பச்சை நிறம் போகக்கூடாது. சிம்மில் வச்சு லைட்டாக குக் பண்ணணும். பெரட்டி போடணும். தேங்காய் ஒரு 5-6 பல் கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காயும் கொத்தமல்லி தழையும் நல்லா வதங்கக்கூடாது. அப்போ தான் சட்னி அரைச்சா க்ரீன் கலரில் இருக்கும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓரளவு குக் ஆகிடுச்சுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, நான் நிறையா எல்லாத்துக்குமே பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துவேங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி சாப்பிடும்போது அது கூட வரும். ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆனால் அதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரியும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி க்ரீன் சட்னினால. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இதுக்கு நான் தோசை தாங்க ஊற்றுறேன். தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டா 10 தோசை கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி சாங். அமர்ந்து பேசும் மரங்களில் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமோ தூது சொல்லும் கொலுசின் ஒளிகள். அறைகள் முழுதும் ஆண்டுகள் ஒலிக்கும். உடைந்து போன வளையலின்